ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. குட்டி கதைகள் 1014. இங்கு ராமரை விட்டு பிரிய மனமில்லாத தம்பியின் கதையினை காண்போம். முன்பு ஒரு சமயம் சத்ருக்கனர் அங்கிருந்த வீரர்களும் இந்த சிதிகாசத்தை கேட்டு பரவசத்தில் மயங்கின்றார்கள். ராம கதை முழுவதையும் வால்மீகியின் ஆசிரமத்தில் நேரடியாக மீண்டும் காண்பதைப் போன்று அவர்கள் உணர்ந்தார்கள். இந்த வர்ணையை செவியுற்ற ஒருவர் கேட்டார், ராம கதையினை மீண்டும் கேட்பது எவ்வளவு அற்புதமாக இருக்கின்றது. நாம் ஏதோ கனவு காண்பது போன்று தோன்றுகிறது. அன்புள்ள சத்ருக்கனரே, இந்த அற்புதமான பாடலை தொகுத்தவர் யாரென வால்மீகி முனிவரிடம் தயை கூர்ந்து விசாரிங்கள் என்றார் அவர். இப்பொழுது சத்ருக்கனர் பதிலளித்தார், அன்புள்ள வீரர்களே, இது குறித்து முனிவரிடம் நாம் விசாரிக்கக்கூடாது. ஏனென்றால் அவரது ஆசிரமத்தில் இது போன்ற பல அற்புதமான சம்பவங்கள் நடைபெறலாம். அவற்றினால் நாம் திகைப்பதோ தேவையில்லாமல் பெரிய ஆர்வத்தை வெளிப்படுத்துவதோ கூடாது என்றார் அவர். சத்ருக்கனர் அன்று இரவு ஓய்வு எடுக்கையில் அவரது வழிபாட்டிற்குரிய தமையனார் ஸ்ரீராமரின் லீலைகளை வர்ணித்த அந்த இனிய பாடல்களைத் தவிர வேறு எதுவும் அவரது நினைவில் தோன்ற கிடையாது. அவர் மறுநாள் காலையில் புறப்பட்டு விரைவில் அயோத்தியை அடைந்து விட்டார். சத்ருக்கனர் ராஜ மாளிகைக்குள் நுழைந்ததும் ராமர் தமது மந்திரிகளால் சூழப்பட்டு இரண்டாவது இந்திரனைப் போல் இருப்பதைக் கண்டார். தமது மூத்த சகோதரன் முன்பு தலைவணங்கிய சத்ருக்கனர் அவரிடம் தெரிவித்தார், அன்புள்ள ராமரை, உமது கட்டளையின்படி செயல்பட்டு அந்த கயவன் இளவன் அசுரனை நான் கொன்றுவிட்டேன். அன்றிலிருந்து நான் மதுராபுரியில் வசித்து கொண்டு இருக்கிறேன். உமது கருணையினால் அங்கு நல்ல செல்வ செழிப்புடன் உள்ளது. அன்புள்ள சகோதரரை, கடந்த 12 வருடங்களாக தங்களை பிரிந்து வாழ்ந்ததால் நான் ஆழ்ந்த துயரத்தில் இருக்கின்றேன். ஆகையால் இனிமேல் வேறு எங்கும் செல்ல விருப்பம் கிடையாது. அயோத்தியிலேயே வசிக்க அனுமதி அளிக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன் என்றார் அவர். ராமர் மிகுந்த பாசத்துடன் சத்ருக்கனரை ஆலிங்கனம் செய்தவாறு கூறினார், அன்புள்ள தம்பி, நீ இதுபோன்று பேசக்கூடாது. வீரம் உள்ள சத்திரியன் இதுபோன்று துயரத்தை வெளிப்படுத்தக்கூடாது. தொலைதூர இராஜாங்கத்தில் வசிப்பதால் ஏற்படும் தொல்லைகளுக்காக வருந்தவும் கூடாது. அற நெறிப்படி பிரஜைகளை ஆள்வதே ஒரு அரசனின் கடமை. ஆகவே நீ மதுராபுரிக்கு திரும்பிச் செல்லுதல் அவசியம். அவ்வப்போது என்னை காண நீ அயோத்திக்கு வரலாம். அன்புள்ள சத்ருக்கனா, என் உயிரை காட்டிலும் நீ எனக்கு பிரியமானவன் ஆவாய். ஆகையால் இங்கு 7 நாள் தங்கியிருந்துவிட்டு புறப்படலாம். சத்ருக்கனர் வருந்திய போதிலும் ராமர் கூறியதை ஒப்புக்கொண்டு அயோத்தியில் 7 நாட்களை கழித்த பின்பு தமது நாட்டிற்கு திரும்பிவிட்டார். இப்படியாக இருக்கும் சமயம் ஒரு நாள் முதிர்ந்த பிராமண கிராமவாசி ஒருவர் ராமரது அரண்மனையின் வாசலில் தமது இறந்த குழந்தையின் உடலை ஏந்தி வந்தார். அவர் துயரத்தினால் பித்து பிடித்தவரை போன்று கதறினார், மகனே, அன்புள்ள குழந்தாய், எனது ஒரே மகனாகிய உன்னை நான் இழந்து தவிக்கின்றேன். முற்பிறவில் என்ன கொடூரமான பாவத்தை செய்தேனோ, இவனுக்கு இன்னும் 14 வயது கூட நிரம்ப கிடையாது. இவனை பிரிந்த ஆழ்ந்த துயரத்தினால் இவனுடைய தாயும் நானும் உயிர் திறக்கப் போகின்றோம். நான் என்ன தவறு செய்தேன்? நான் ஒருபோதும் பொய் உரைத்தது கிடையாது. மனிதனுக்கோ விலங்குகளுக்கோ ஒருபோதும் தீங்கு விளைவித்தது கிடையாது. ராமராஜ்யத்தில் பிள்ளைகள் பெற்றோருக்கு முன்பாக ஒருபோதும் உயிர் நீத்தது கிடையாது. ஆகையால் ராமர் செய்த ஏதோ ஒரு குற்றத்தினால்தான் எனது மகன் உயிர் நீத்து இருக்க வேண்டும். கடமைகளை நிறைவேற்றுவதில் அரசன் அலட்சியமாக இருந்தால் இத்தகைய முரண்பாடுகள் சம்பவிக்கும் என்பது அனைவரும் அறிந்தது ஆகும். ராமா, எனது களங்கமில்லாத மகனை நீங்கள் என்னிடம் திருப்பிக் கொடுக்க வேண்டும். இல்லையென்றால் நானும் எனது மனைவியும் உமது வாசலில் உயிரை மாய்த்து கொள்வோம். அதன் மூலமாக பிராமணர்களை கொன்ற குற்றத்திற்கு நீங்கள் ஆளாவீர்கள். அரசரே, இஸ்வாகு வம்சத்தில் வந்த
பெரிய அரசர் என்று நீங்கள் உரிமை கொண்டாடுகின்றீர்கள். ஆனால் நீங்கள் செய்த பெரும் பாவங்கள் மனதை இடைவிடாது வாட்டிக்கொண்டு இருக்கும்போது உங்களால் எவ்வாறு மகிழ்ச்சியாக வாழ முடிகின்றது என்றார் அவர். ராமர் அவசரமாக மார்க்கண்டேயர், மௌத்கல்யர், கஷ்யபர், காத்யாயனர், ஜபாலி, கௌதமர், நாரதர் ஆகியோரை ஆலோசனைக்கு அழைத்தார். அப்புறம் ரிஷிகளை தக்க ஆசனத்தில் அமர்த்தி உரிய மரியாதைகளை அளித்த பின்பு ராமர் அந்த வயோதிக பிராமணரின் குற்றச்சாட்டுக்களை அவர்களிடம் தெரிவித்தார். அரசரின் துயர் நீங்க நாரதர் அறிவுறுத்தினார். அரசரே, இந்த குழந்தையின் இறப்பிற்கான காரணத்தை உமக்கு நான் வெளிப்படுத்துகின்றேன். நீங்கள் அதற்கு தகுந்தவாறு செயல்படலாம். சத்திய யுகத்தில் வாழ்ந்த அனைவரும் ஆன்மீக அறிவில் தேர்ச்சி அடைந்தவர்களாக இருந்தமையால் அவர்கள் தவங்களை மேற்கொண்டு பௌதிய பந்தத்தில் இருந்து முக்தி அடைந்தனர். அந்த பொற்காலத்தில் விவேகத்துடன் ஆட்சி நடந்தது. அகால மரணங்கள் ஏது கிடையாது. அடுத்ததாக திரேதா யுகத்தின் ஆரம்பத்தில் 4 வர்ணங்கள் உண்டாக்கப்பட்டன. சத்திரியர்கள் ஏறக்குறைய பிராமணர்களைப் போன்றே தகுதி வாய்ந்தவர்களாக இருந்தார்கள். ஆதலால் இரு சாராரும் தவம் புரிவதற்கு அனுமதிக்கப்பட்டார்கள். துவாபர யுகத்தில் அதர்மம் அதிகரிக்கும். அதனால் இயற்கைக்கு புறம்பான பல ஒழுங்கினங்கள் அறிமுகப்படுத்தப்படும். அப்போது வைசியர்களுக்கும் சலுகை அளித்திடும் வகையில் அவர்களும் தவம் புரிவதற்கு அனுமதிக்கப்படுவார்கள். ஆயினும் அவ்வாறு தவம் செய்வதற்கான அனுமதி சூத்திரர்களுக்கு கிடையவே கிடையாது. அதன் பின்பு வரக்கூடிய கலியுகத்தில் தவம் புரிவதற்கு சூத்திரர்களும் அனுமதிக்கப்படுவார்கள். உண்மையை கூறினால் அந்த இழிவான கலியுகத்தில் தகுதி வாய்ந்த பிராமணர்களையோ சத்திரிகளையோ வைசியர்களையோ நடைமுறையில் காண முடியாது என்றார் அவர். ராமா, தற்போது நிகழும் திரேதாயுகத்தில் சூத்திரன் தவம் செய்தல் என்பது கடும் குற்றமாகும். ஆனால் உமது நாட்டில் சூத்திரன் ஒருவன் மிக தீவிரமாக தவம் புரிந்து கொண்டு இருக்கின்றான். இந்த குழந்தையின் மரணத்திற்கு அவனே காரணம் ஆகும் என்றார் அவர். அரசே, அதர்மமே ஒரு நாட்டின் கொடிய எதிரியாகும். ஆகையால் அந்த எதிரியை ஒரு அரசன் தண்டிக்க தவறிவிட்டால் அவன் நரகத்தில் சிக்கி தவிப்பதற்கு தகுந்தவன் ஆகிவிடுகின்றான். நீங்கள் இந்த குற்றவாளி உடனடியாக கண்டுபிடிப்பதன் மூலமாக தர்மத்தை நிலைநாட்டலாம். மேலும் பிராமணரின் மகனை உயிர்ப்பிக்கலாம் என்றார் அவர். இந்த அறிவுரைகளால் மகிழ்ந்த ராமர் லக்ஷ்மணனிடம் கூறினார். உடனே அரண்மனை வாசலுக்கு சென்று அந்த பிராமணருக்கு ஆறுதல் கூறுவாயாக. அவரது குழந்தையின் உடலை மூலிகையில் நிறைந்த எண்ணெய் கொப்பரையில் பதப்படுத்துவதற்கு ஏற்பாடு செய்வாயாக. அதனைத் தொடர்ந்து ராமர் மானசீகமாக அந்த புஷ்ப விமானத்தை அழைத்தார். அயோத்தியை லக்ஷ்மணர் மற்றும் பரதரின் பொறுப்பில் ஒப்படைத்துவிட்டு குற்றவாளி தேடுவதற்கு ராமர் புறப்பட்டார். முதலில் ராமர் மேற்கு பகுதியை நோக்கி பறந்தார். பின்பு வடக்கு நோக்கி இமயத்திற்கு பறந்தார். அடுத்ததாக கிழக்கு மாகாணத்தை பரிசோதித்தார். தர்மத்திற்கு புறம்பான அறிகுறிகள் ஏதும் தென்படாததால் அவர் இறுதியாக தெற்கில் தேடத் தொடங்கினார். அங்கே ஒரு பெரிய மலைக்கும் ஒரு பெரிய ஏரிக்கும் அருகில் துறவி ஒருவன் தலையை கீழே தொங்க விட்டவாறு கடுத்தவத்தில் ஈடுபட்டு இருப்பதை ராமர் கண்டுவிட்டார். என்ன ஒரு தவம், என்ன ஒரு வைராக்கியம் என்று கூறிய ராமர் அவரிடம் மேலும் விசாரித்தார். கடினமான தவம் புரிபவரே, நீங்கள் யார்? உங்களது குலம் என்ன? நான் தசரத மன்னரின் மகனாகிய ராமன். உங்களை பற்றி அறிந்து கொள்வதற்கான ஆவல் அதிகமாக இருக்கின்றது. நீங்கள் எந்த நோக்கத்திற்காக இத்தகைய பெரும் சிரமத்தை மேற்கொண்டு இருக்கின்றீர்கள்? சொர்க்க லோகங்களை அடைவதற்காகவா? வேறு ஏதேனும் நோக்கத்திற்காகவா? நீங்கள் பிராமணனா, வீரமிக்க சத்திரியனா, வைஷ்யனா அல்லது சூத்திரனா? தயகூர்ந்து என்னிடம் உண்மையை கூறுங்கள் என்றார் அவர். இப்பொழுதே அந்த தபஸ்வி தலைகீழாக தொங்கிய நிலையில் பின்வருமாறு பதிலளித்தான். புகழுக்குரிய அரசரே, என் பெயர் சம்பூகன். நான் சூத்திரனுக்கு மகனாக பிறந்தவன். இருப்பினும் அதனை ஒரு குறையாக நினைக்காமல் கடும் தவம் புரிந்து வருகிறேன். இந்த உடலிலேயே தேவலோகத்தை அடைய விரும்பி நான் இந்த தவத்தை புரிகின்றேன். சம்புகன் பேசி முடிப்பதற்கு முன்பே ராமர் தமது பயங்கரமான கூரிய வாளை உருவி சூத்திரனது தலையை வெட்டி கொய்து விட்டார். விண்ணில் இருந்து தேவர்கள் அற்புதம், அற்புதம்,
அற்புதம் என எல்லா பக்கங்களில் இருந்து பூமாரி பொழிந்தார்கள். மிகவும் திருப்தி அடைந்த தேவர்கள் ராமரின் முன்பு தோன்றி அறிவித்தார்கள், எம்பெருமானே, நீங்கள் எங்களுக்கு பெரிய உதவி புரிந்துவிட்டீர்கள். சிறப்பான இந்த செயலின் மூலமாக இந்த சூத்திரன் தர்மத்தை மீறி சொர்க்கத்தை அடைவதில் இருந்து காத்தீர்கள் என்றார்கள் அவர்கள். கூப்பிய கரங்களுடன் ராமர் 1000 கண்களுடைய இந்திரன் இடம் வேண்டிக் கொண்டார். இந்திரனே, நீங்கள் உண்மையிலே என்னால் திருப்தி அடைந்து இருந்தால் அந்த பிராமணரது மகனை கருணையுடன் உயிர்ப்பிக்கவும். எனது குற்றத்தினாலேயே அந்த பிராமணரின் மகன் மரணித்து விட்டான். நான் அவரது மகனை உயிர்ப்பித்து தருவதாக உறுதியளித்து இருக்கின்றேன். ஆகவே தேவரில் சிறந்தவரே, எனது வார்த்தைகளை மெய்ப்பிக்க அனுமதிக்கவும் என்றார் அவர். இந்திரன் மகிழ்ச்சியுடன் பதிலளித்தார், எம்பெருமானே, அந்த குழந்தை ஏற்கனவே உயிர்த்தெழுந்து தனது பெற்றோருடன் இணைந்து விட்டான். சூத்திரன் தலை தரையில் விழுந்த அடுத்த கணமே அந்த குழந்தை மீண்டும் உயிர் பெற்று விட்டது என்றான் அவன். இதற்கு குறிப்பு ஒன்றை காண்போம். ஒருவன் தனது முந்தைய பாவச் செயல்களால் சூத்திர குடும்பத்தில் பிறக்கின்றான் என்பதை அனைவரும் அறிவோம். அவன் புண்ணிய செயல்களில் ஈடுபட்டுள்ள உயர் வகுப்பினருக்கு நம்பிக்கையுடன் தொண்டு ஆற்றி பாவத்தின் விளைவிலிருந்து படிப்படியாக விடுபட வேண்டும். பாவத்திற்கான தண்டனை காலம் முடிவதற்கு முன்பாக அதனை தவிர்க்க தந்திரமாக முயல்வதும் தகுதியற்ற புண்ணிய செயல்களை செய்ய முயல்வதும் தர்மத்திற்கு விரோதமானவை ஆகும். ஆகவே சமுதாயத்தின் சட்டம் ஒழுங்கை பராமரிப்பதில் தன்னை அர்ப்பணித்து சீர்மிகு அரசராக விளங்கிய பகவான் ஸ்ரீராமர் அந்த சூத்திரனுக்கு மரண தண்டனை அளித்துவிட்டார். அதன் மூலமாக அந்த சூத்திரனை மட்டுமில்லாமல் சூத்திர குடும்பங்களில் பிறந்த மற்றவர்களையும் அத்தகு அகந்தையிலிருந்து அவர் காப்பாற்றிவிட்டார். அவ்வாறு இருப்பினும் தற்போதைய நவீன யுகத்தில் பிராமண குடும்பத்தில் பிறந்தவரில் பெரும்பாலானோர் சூத்திரர்களை விட கீழ்நிலையில் இருப்பதால் தர்மத்தின் அத்தகு கொள்கைகள் இந்த காலத்திற்கு பொருந்தாதவை ஆகும். இந்த மோசமான கலியுகத்தில் கிருஷ்ணா ராமா என பகவானின் திருநாமத்தை சொல்வது அனைவருக்கும் பரிந்து உரைக்கப்பட்டுள்ள ஒரே புண்ணிய செயலாகும். இஃது ஒருவனை எல்லா பாவத்தில் இருந்து விடுவித்து இறை அன்பினை வழங்கும். இது இப்படியாக இருக்க தேவர்கள் பகவான் ராமரிடம் அகஸ்தியரை தரிசிக்க கோரினார்கள். 12 ஆண்டு காலம் நீருக்குள் இருந்தபடி தவம் புரிந்த அகஸ்தியர் அப்போதுதான் அந்த தவத்தை நிறைவேற்றியிருந்தார். பகவான் ராமரும் தேவர்களும் புஷ்ப விமானத்தில் முனிவரின் ஆசிரமத்தை அடைந்து விட்டார்கள். ராமர் மரியாதையுடன் முனிவருக்கு தலை வணங்கினார். முனிவரும் அவரை முறைப்படி வரவேற்றார். அப்போது அகஸ்தியர் ராமரிடம் கூறினார், எம்பெருமானே, தாங்கள் எனது மரியாதைக்குரிய விருந்தினராக இங்கே எழுந்து அருளி உள்ளது எனது பெரிய அதிர்ஷ்டம். நீண்ட காலத்திற்கு முன்பு விஸ்வகர்மாவால் உருவாக்கப்பட்ட இந்த தங்க ஆபரணங்களை திருவுளம் கடைந்து ஏற்று என்னை கௌரவிப்பீராக. ராமர் பதிலளித்தார், அன்புள்ள முனிவரே, தானத்தை ஏற்பதற்கு பிராமணர்களுக்கு மட்டும் அனுமதி உண்டு, சத்திரியர்களுக்கு கிடையாது. நான் உம்மிடமிருந்து பெற விரும்பும் ஒரே பரிசு உமது விலைமதிப்பற்ற உபதேச மொழிகள் ஆகும் என்றார் அவர். அதற்கு அகஸ்தியர் கூறினார், அன்புள்ள ராமரே, சத்திய யுகத்தில் அரசர்கள் கிடையாது. ஆதலால் ஒரு நாள் மக்கள் பிரம்மதேவரிடம் சென்று தங்களுக்கேற்ற அரசன் ஒருவனை நியமிக்கும்படி வேண்டிக் கொண்டார்கள். அதன்படி பிரதான தேவர்களை அழைத்த பிரம்மதேவர் அவர்களது சக்தியில் இருந்து ஒரு பகுதியை தானமாக வழங்கும்படி உத்தரவிட்டார். அதன் பிறகு அவர் தும்மினார். அவரது நாசித்வாரத்தின் வழியாக ஷூபன் என்ற அரசன் பிறந்தான். பிரம்மதேவர் அந்த அரசனுக்கு தேவர்களால் தானம் அளிக்கப்பட்ட சக்திகளை கொடுத்தார். அதன்படி இந்திரன் இடமிருந்து பெற்ற சக்தியினால் அரசன் இந்த பூ உலகில் ஆட்சி செலுத்துகின்றான். வர்ணன் இடமிருந்து பெற்ற சக்தியினால் உடலை பராமரித்துக் கொள்கிறான். குபேரன் இடமிருந்து பெற்ற சக்தியினால் செல்வத்திற்கு அதிபதியாக இருக்கின்றான். யம ராஜர் இடமிருந்து பெற்ற சக்தியினால் குற்றவாளிகளுக்கு தண்டனை கொடுக்கும் அதிகாரத்துடன் திகழ்கின்றான். அதன்படி அன்புள்ள ராமா, மன்னராகிய உங்களிடம் இந்திரன் சக்தி இருப்பதால் இந்த தேவலோக ஆபரணங்களை என்னிடமிருந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றார் அவர். ராமர் பதில் உரைத்தார், அன்புள்ள முனிவர் அவர்களே, உமது விருப்பப்படி இந்த ஆபரணங்களை ஏற்றுக்கொள்ள சம்மதிக்கின்றேன். இவை எவ்வாறு தங்களுக்கு கிடைத்தன? சற்று விளக்குவீராக.
அகஸ்தியர் கூறினார், திரேதாயுகத்தில் நீண்ட காலத்திற்கு முன்பாக நான் இந்த பரந்த ரம்மியமான காட்டுக்குள் தவம் புரிவதற்காக வந்தேன். இங்கிருந்த தனிமையான மனதை மயக்கும் ஒரு ஆசிரமத்தைக் கண்டு அன்று இரவே ஆசிரமத்தில் கழித்த பின்பு அங்கிருந்த ஏரிக்கு அருகில் ஒரு சடலத்தைக் கண்டேன். அந்த சடலத்தின் அழகில் நான் மலைத்து நின்றேன். சிறிது நேரம் அதை உற்று நோக்கி கொண்டு இருந்தேன். அப்போது திடீரென ஒரு தெய்வீக விமானம் விண்ணில் இருந்து இறங்கி வந்ததைக் கண்டேன். அந்த விமானத்தில் இருந்த ஒருவர் மிகவும் பிரகாசமாக இருந்தார். கந்தர்வர்களும் அப்சராக்களும் அவரை சூழ்ந்தபடி ஆடி பாடி கொண்டு இருந்தார்கள். அந்த ஒளிமிக்க நபர் விமானத்தில் இருந்து இறங்கி அங்கிருந்த சடலத்தை உண்ணத் தொடங்கினார். நான் அதை கண்டு திகைப்புற்று, அந்தோ இத்தகைய அருவருக்கத்தக்க செயலை உங்களால் எவ்வாறு செய்ய முடிகின்றது என கேட்டேன். பதிலுக்கு அவர் கூறினார், முனிவரே, என் பெயர் ஸ்வேதன். நான் புகழ்பெற்ற சுதேவனின் மகன். எனது சகோதரன் பெயர் சுரதன். என் தந்தையின் மரணத்திற்கு பின்பு பிரஜைகள் என்னை அரசனாக நியமித்து விட்டார்கள். பின்பு நெடுங்காலம் ஆட்சி செய்த என்னை மரணம் நெருங்குவதை உணர்ந்தேன். எனது சகோதரன் சுரதனை அரியணையில் அமர்த்திவிட்டு நான் இந்த காட்டிற்கு வந்துவிட்டேன். 3000 ஆண்டுகள் கடுத்தவங்களை மேற்கொண்ட பின்பு இறுதியில் நான் பிரம்மலோகத்திற்கு சென்றேன். இருப்பினும் பிரம்மலோகத்திலும் நான் பசி, தாகம் என்னும் வேதனையால் துன்புறுவதைக் கண்டு திகைப்படைந்தேன். இது குறித்து நான் பிரம்மதேவரிடம் வினா கேட்டேன். அன்புள்ள பிரம்மதேவரே, உமது உன்னத இருப்பிடத்தில் வசிப்பவர்கள் இத்தகைய தொந்தரவுகள் இருந்து விடுபட்டு இருக்க வேண்டும். அப்படி இருக்க நான் ஏன் இன்னும் இந்த பசியினாலும் தாகத்தினாலும் அவதிப்படுகிறேன்? அதற்கு பாட்டனார் கூறினார், ஸ்வேதனே, நீ நீண்ட காலம் தவம் புரிந்து இருப்பினும் ஒருபோதும் தானம் கொடுத்தது கிடையாது. அதனால்தான் இந்த பிரம்மலோகத்தில் கூட பசியாலும் தாகத்தாலும் துன்பப்படுகின்றாய். தற்போது நீ உன்னுடைய சொந்த தசையினை உணவாக ஏற்று திருப்தி அடைய அனுமதிக்கின்றேன். முனிவர் அகஸ்தியரை சந்திக்கும் வரை இந்த துன்பத்தை அனுபவிப்பாய். அதன்படி நான் எனது இந்த குறைவு அடையாத சடலத்தை நீண்ட காலமாக புசித்து வருகிறேன். இந்த துன்பத்தில் இருந்து தயை கூர்ந்து என்னை விடுவீங்கள் என்றான் அவன். அகஸ்தியர் தொடர்ந்து கூறினார், அன்புள்ள ராமரே, விதிவசத்தால் அன்று நான் ஸ்வேதனை சந்திக்க நிகழ்ந்தது. அவரை அத்துயரத்தில் இருந்து விடுவிப்பதற்காக அவரது வேண்டுகோளின்படி அந்த ஆபரணங்களை நான் ஏற்றுக்கொண்டேன். உடனடியாக அந்த சடலம் மறைந்து விட்டது. அவரும் மகிழ்ச்சியுடன் விண் உலகம் திரும்பிவிட்டார். ராமர் அப்போது மேலும் கேட்டார், அன்புள்ள ரிஷி அவர்களே, ஸ்வேதன் முன்பு தவங்களை புரிந்த இந்த இடத்தில் ஏன் தற்போது பறவைகளோ விலங்குகளோ காணப்பட கிடையாது என கேட்டார். இதற்கு அகஸ்தியர் கூறினார், அன்புள்ள ராமரே, சத்தியயுகத்தில் வாழ்ந்த மனு என்ற பெரிய அரசரே விதிக்கப்பட்ட 4 கடமைகளை கொண்ட வர்ணங்களை சாதித்தவர் ஆவார். பின்பு மனுவின் மகனாகிய இஸ்வாகு அந்த ராஜ்யத்தின் அடுத்த வாரிசு ஆகிவிட்டார். இஸ்வாகு தமது வாரிசாக 100 பிள்ளைகளை ஈன்றெடுத்தார். இஸ்வாகுவின் கடைசி மகன் மிகவும் மந்த புத்தியுடன் இருந்தான். அவன் ஒருபோதும் தனது சகோதரர்களை மதிக்க மாட்டான். ஆகவே அவன் தண்டன் என்ற பெயரை பெற்றான். தண்டன் விந்திய மலைகளுக்கும் சைவல மலைகளுக்கும் இடையில் உள்ள நிலப்பரப்பில் ஒரு நாட்டை ஸ்தாபித்தான். அவனுடைய தலைநகரத்தின் பெயர் மது மந்திரம். அவனுடைய யாக குருவாக சுக்கராச்சாரியர் இருந்தார். அவர் நாட்டை நீண்ட காலம் ஆட்சி செய்த பிறகு ஒரு நாள் தண்டன் சுக்கரின் ஆசிரமத்தை காணச் சென்றான். அவன் அங்கு சென்றபோது ரிஷியின் அழகான மகளான அரஜா தனியாக சுற்றித் திரிந்ததை அவன் காண நிகழ்ந்தது. அவளை கண்ட மாத்திரத்தில் அரசன் காம வயப்பட்டு அரஜாவை பலவந்தமாக தழுவிக்கொண்டான். தண்டன் அவளது விருப்பத்திற்கு எதிராக தன்னுடைய இச்சையை தீர்த்து கொண்டு தலைநகரத்துக்கு திரும்பி அவன் விரைவிலேயே சுக்கராச்சாரியர் தமது சீடர்கள் மூலமாக நிகழ்ந்தவற்றை தெரிந்து கொண்டார். அவர் தனது ஆசிரமத்திற்கு திரும்பிய போது அவரது மகள் கண்ணீர் வடித்து கொண்டு இருந்ததைக் கண்டார். உடனே சுக்கராச்சாரியர் கோபத்துடன் சபித்தார், தண்டனது மொத்த நாட்டிலும் இந்திரன் 7 நாள் தூசிமலை பொழியட்டும், அங்குள்ள எல்லா உயிர்களும் பூமியில் புதைந்து மடியட்டும். அவர் தமது ஆசிரமத்தில் வசித்தவர்களை அந்த காட்டை விட்டுவிட்டு வெளியேறும்படி அரஜாவிற்கு மட்டும் சில சலுகைகள் கொடுத்து அங்கே தொடர்ந்து வசிக்கும்படி கட்டளையிட்டார். ராமா,
சுக்கிரனது சாபம் உடனடியாக செயல்படத் தொடங்கியது. அந்த சமயத்தில் இருந்து இந்த காடு தண்டகாரண்யம் என்று அறியப்படுகிறது. அகஸ்தியருடன் இவ்வாறு உரையாடிய பின்பு பகவான் ராமர் அந்த ஆசிரமத்தில் அன்று இரவை கழித்தார். மறுநாள் காலை அயோத்திக்கு புறப்பட்டு விட்டார். அவர் அயோத்திக்கு திரும்பிய ராமர் வெகு விரைவில் ராஜசூய யாகம் செய்ய வேண்டும் என தமது விருப்பத்தை தெரிவித்தார். ராஜசூய யாகம் என்பது விரிவான ஒரு யாகம். அது உலகில் இருக்கும் எல்லா அரசர்களையும் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து உலகின் பெரிய அரசர் என தம்மை நிலைநாட்டும் யாகம் ஆகும். பரதர் ராமரின் விருப்பத்திற்கு மறுப்பு தெரிவித்தார். அன்புள்ள அண்ணனே, இந்த உலகில் உள்ள அரசர்கள் அனைவரும் உம்மை தந்தை போல் கருதுகின்றார்கள். ஆகையால் அவர்களை துன்புறுத்தக்கூடிய எதையும் நீங்கள் செய்யக்கூடாது. இந்த அரசர்கள் அனைவரும் உம்மிடம் பணிவாக நடப்பவர்கள் என்பதால் அவர்களை அச்சுறுத்தி பணிய வைக்கும் இந்த யாகத்தை புரிவதற்கான தேவை எதுவும் கிடையாது என்றார் அவர். ராமரும் பரதரது ஆலோசனை மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டார். ராஜசூய யாகத்திற்கு பதிலாக ராமர் அஸ்வமேத யாகம் புரியலாம் என லக்ஷ்மணர் தமது கருத்தை தெரிவித்தார். முன்னொரு காலத்தில் விருத்ரா அசுரனை கொன்றதால் விளைந்த எல்லா பாவங்கள் இருந்தும் இந்திரன் அஸ்வமேத யாகத்தை மேற்கொண்டதன் மூலமாக விடுபட்டு விட்டார் என்பதை லக்ஷ்மணர் எடுத்து காட்டினார். அதனை அடுத்து ராமர் கருதமரின் மகனாகிய இளன் இந்த யாகத்தை புரிந்து தமது ஆண் தன்மையை திரும்ப பெற்றார் என்பதை சுட்டி காட்டினார். ஆகவே அஸ்வமேத யாகம் செய்ய விரும்பிய பகவான் ராமர் பெரும் ரிஷிகளான வசிஷ்டர், வாமதேவர், ஜாபாலி, கஷ்யபர் ஆகியோரை அழைக்கும்படி லக்ஷ்மணரிடம் கூறினார். அவர்களது அனுமதியை பெற்ற பின்பு ராமர் தமது அழைப்பை சுக்ரீவன், விபீஷணர் மற்றும் தம்முடன் நட்பு பாராட்டும் அனைத்து அரசர்களுக்கும் அனுப்பினார். அடுத்து யாகத்திற்கான குதிரை அதன் விருப்பப்படி திரிவதற்காக விடுவிக்கப்பட்டது. அதன் பிறகு நைமிசாரண்யத்தில் அந்த மாபெரும் யாகம் தொடங்கப்பட்டது. உலகு எங்கிலும் இருக்கும் உள்ள அரசர்கள் இளவரசர்களும் அயோத்தியில் குவிந்தார்கள். முழுமுதற் கடவுள் மற்றும் பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் தூய பக்தரான பரதரும் சத்ருகனரும் அவர்களை இன்முகத்துடன் வரவேற்று உபசரித்தார்கள். சுக்கிரீவனும் மற்ற வானர்களும் விருந்து உபச்சாரத்தை கவனிப்பதற்காக நியமிக்கப்பட்டார்கள். விபீஷணரும் மற்ற ராட்சசர்களும் முனிவரின் நலன்களை கவனித்து கொள்ள நியமிக்கப்பட்டார்கள். யாகத்தின் போது தானமும் உணவும் தாராளமாக கொடுக்கப்பட்டன. ஒருவர் கூட புறக்கணிக்கப்படவில்லை. எல்லோரும் நன்றாக கவனிக்கப்பட்டார்கள். யாகசாலையில் சுற்றிலும் ஆடை ஆபரணங்கள் மலைபோல் குவிந்து வைக்கப்பட்டு இருந்தன. இவ்வாறாக அந்த ஆனந்த திருவிழா ஒரு முழு வருடம் நீடித்தன. யாக குதிரை லக்ஷ்மண் பாதுகாப்பில் உலகம் முழுவதையும் சுற்றி திரிந்தது. பின்பு அயோத்திக்கு வந்து சேர்ந்து விட்டது ஆகும். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. சில பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்